அலறுதலுக்கு இடமில்லை. there will be a great joy. இந்த நாளிலே நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பான தேவ பிள்ளைகளே, துன்பத்தின் நேரங்களிலே, துயரத்தின் நேரங்களிலே, தவிப்பின் நேரங்களிலே, சஞ்சலத்தின் நேரங்களிலே அவரையே நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார் மாத்திரமல்ல, he will provide the stability. இந்த வார்த்தையை கவனிங்கள். ஸ்திரத்தன்மைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பினார் ஆமேன் சொல்லுங்கள். கவனிங்க, இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தைக்குள்ளே இன்னொரு வார்த்தை அடைக்க இருக்கிறது. அந்த வார்த்தையை, கர்த்தர் தான் ஸ்திரத்தன்மை தர முடியும். உன் காலங்கள் உறுதியா இருக்கும். அப்படியானால் அந்த ஸ்திரத்தன்மையை கொடுப்பது அறிவல்ல, மனிதர்கள் அல்ல, கர்த்தர் தான் இந்த ஸ்திரத்தன்மை தருது. He is the one who provides the stability. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே அலைமோதும் வாழ்க்கையில் அனுகூலங்கள் மாறும்போது அவர் மட்டும்தான் அதை தருவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரசங்கம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இருப்பது போல இன்னொரு நாள் இல்லை. சோர்வுகள் வருகிறது, சோகங்கள் வருகிறது, ஏதோ ஒரு மன அழுத்தங்கள் வருகிறது. பட் காட் சேஸ் ஐ வில் ஸ்டேபிள். ஒரு சில வார்த்தைகளை உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஸ்டேபிள் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈவன் ஃபேஸ் த டெத். மரணத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும். இது சத்தியம். அந்த ஸ்டெபிலிட்டி. ஏன்னா என் வாழ்க்கை அவர் கரத்தில், என் எதிர்காலம் அவர் கரத்தில், என்னுடைய ஜீவன் அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில். அப்படி அவர் கரத்தில் சொல்லும் போது எல்லாமே பார்த்து கொள்ளுவார். இதைத்தான் ஆபிரகாம் சொன்னார் ஈசாக்கு இடத்துல. ஆடி எங்கே? ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, உங்கள் வாழ்க்கையில எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆனா ஒண்ணு, ஆரம்ப சொன்னது போல உண்மை, நீதி, நியாயம், தேவனை பற்றி கொள்ளுதல், ஆராதனை, தீமை விட்டு விலகுவது. சொல்ல வருகிறேன், தீமையோடு எடுத்து நிற்க வேண்டாம். அவர் தீமை பண்ணார், எனவே நான் தீமை பண்ணேன். அதான் நடக்குது. அவரை பழிக்கு பழி. இன்னைக்கு எல்லா கொலைகளுமே அதானே, பழிக்கு பழி. அது உலக மனிதர்கள், அவங்க சந்ததி சரியா நல்லாவே இருக்கா. நீங்க பாருங்களேன், என்றைக்கு அந்த பழிக்கு பழி வாங்குற எண்ணம் இருக்கிறதோ, எல்லா ஊழியர்களுக்குமே அந்த காயங்கள் இருக்கும். ஆனா பழி வாங்கினா ஊழியம் செய்ய முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, சோ தேவன் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் வரை. அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அந்த ஸ்திரத்தன்மை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வாசிக்கிறேன். இந்த ஸ்திரத்தன்மை உள்ளவனுக்கு பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும்